ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धार करते यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதம் வெளிச்ச தியானத்தின் மூலமாக दीपक की रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். बहुत ही आनंदित होते हैं. நாம் இன்றைய வார்த்தையில கடந்து செல்லலாமா? हम आज के वचन की ओर जाएंगे. யாத்திராகமம் और निर्गमन की पुस्तक 20ஆம் அதிகாரம் 20वां अध्याय 24 கடைசி சொல்லப்பட்டிருக்குது. उसका 24वां वचन में आखिरी बात में कहा ஆண்டவர் गया சொல்றாரு, है. परमेश्वर कहता है, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं वहां आकर मैं तुम्हें आशीष दूंगा. எவ்வளவு அருமையான வார்த்தை. वो कितना अच्छा वचन है. கர்த்தரே சொல்லுகிறார், परमेश्वर खुद ही कहता है, மகனே, हे बेटे, மகளே, हे बेटी, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं तेरे पास आकर मैं तुम्हें आशीष दूंगा. எவ்வளவு நல்ல தேவன், कितना अच्छा परमेश्वर எவ்வளவு है. அருமையான ஒரு தேவன். कितना अच्छा परमेश्वर அவர் है. சொல்றாரு, वो कहता है, நான் வருவேன், मैं आऊंगा, நான் உன் வீட்டுக்கு வருவேன், मैं तेरे घर पे நான் आऊंगा, உன் வேலை ஸ்தலத்துல मैं வருவேன், तेरे काम के उस स्थल पर நான் आऊंगा, உன் படிக்கிற ஸ்தலத்துல வருவேன், मैं तेरे पढ़ाई करने वाले उस स्थल पर வந்து உன்னை आऊंगा, मैं ஆசீர்வதிப்பேன். वहां पर आकर तुझे आशीष दूंगा. எவிரிவின் மகன், जो ये बेटा जो है, எவிரிவின் மகள் एबेरियो की जो बेटी है, சோதரம், அதாவது அதிக நோய்பட்டு காணப்பட்டு கொண்டிருந்தாள். बहुत ही वो बीमार में थी. சோதரம், அவள் இந்த நோயினாலே वो बीमार के वजह से அவள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாள். वो मृत्यु के उस कार्य में वो फंसी அப்ப हुई थी. இயேசுவிடம் அந்த சோதர எவிரி சொல்லுகிறா, तो यीशु के पास उसका पिता वो कहता है, சோதரம், நீர் என் வீட்டுக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் மகள் சொஸ்தமான்னு சொல்லுகிறான். तुम एक वचन कहो, मेरी बेटी वहां चंगा पाएगी करके वो ஆனா कहता ஆண்டவர் என்ன है. சொல்றாரு, लेकिन परमेश्वर क्या நான் कहता உன் है, வீட்டுக்கு நான் வருவேன் அப்படிங்க, मैं तेरे घर पर आऊंगा, நான் உன் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்க. मैं तेरे घर पर आऊंगा. அவனமாக வீட்டுக்கு கடந்து போனா, उसी रीति से वो घर पर वो गया. அங்க வீட்டுக்கு போனா वो घर के अंदर அவருடைய जाते மகள் ही மரித்து போனாள். उसकी बेटी वहां मृत्यु पा ஆனா चुकी थी. இயேசுவோ लेकिन यीशु அந்த வீட்டுக்கு கடந்து போய் उस घर के अंदर जाकर அங்க புதிய ஜீவனை கொடுத்தார். नया जीवन को उसे दिया. தேவ பிள்ளைகளே, परमेश्वर के जनों, உங்க வாழ்க்கை என்ன கஷ்டமா आपके இருக்கிறது? जीवन में क्या कौन सा என்ன कष्ट ஒரு है, வியாதியோடு இருக்கிறீங்க, कौन सी बीमारी के साथ என்ன ஒரு हो, ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறீங்க, कौन से आशीष के बिना हो, ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता நான் है, வருவேன், मैं आऊंगा, நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், मैं आकर तुम्हें आशीष நான் करूंगा, வந்து விடுதலை मैं கொடுப்பேன், आकर तुम्हें छुड़ाऊंगा, நான் உங்களுக்கு சுகம் கொடுப்பேன் मैं तुम्हें चंगा करूंगा. அப்படின்னு சொல்லுகிறார். ऐसा वो कहता है. கலங்காதங்க, व्याकुल मत உங்க होइए. வீடு சின்ன வீடா இருக்கலாம், आपका घर शायद छोटा होगा குடிச வீடா இருக்கலாம். या फिर बहुत छोटा होगा. ஐயோ, என் வீட்டு யார் தான் வருவா, मेरे घर में कौन ही இந்த आएगा, குடிசை வீட்டுக்கு யார் வருவா, इस झोपड़ी में कौन आएगा, எங்களை யாரு பார்க்க வருவா, कौन आपको देखने அப்படி आएगा. இருக்கிறீங்களா? ऐसा आप सोच रहे இந்த हो, உலகம் வராது, ये संसार नहीं आएगा, ஜனங்கள் வர மாட்டாங்க, लोग भी नहीं आएंगे, சொந்தக்காரங்க வர மாட்டாங்க. रिश्तेदार नहीं आएंगे. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, நான் வந்து मैं ஆசீர்வதிப்பேன். खुद आकर आशीष करूंगा. கலங்காதங்க, व्याकुल मत உங்களை होइए. வந்து ஆசீர்வதிப்பார். वो आकर तुम्हें आशीष करेगा. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद இன்றே करते கொடுத்த வார்த்தைக்கு உமக்கு हैं. आज ஸ்தோத்திரம். दिए वचन के लिए आपको உடைய धन्यवाद. பிள்ளைகள் வீட்டுல கடந்து आपके போவீராக. बच्चों के घर के अंदर आप प्रवेश என்னென்ன குறை कीजिए. இருக்கிறதோ जो जो कमियां हैं எல்லாம் वो நிறைவாக்கும். सब कुछ पूरा அந்த कीजिए. கானான் கல்யாணத்துக்கு போய் சென்று वो कनान देश के अंदर जाकर, கானாவூர் கல்யாணத்துக்கு போய் சென்று उस कनान के विवाह के और ஒரு जाकर அற்புதம் செய்தவன், आपने अद्भुत कार्य किए हैं. குறைவை நிறைவாக்குனவன், कमी को आपने भरपूरी में बदले हैं. நிறைவாக்கும். उसे भरपूरी में தேவ बदल கிருபை दीजिए. இருக்கட்டும். परमेश्वर का अनुग्रह रहे. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.